உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. இல்ல, இப்பதான் பந்தக்கால் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. வீட்ல ஒரு நல்லது நடந்த கையோட பொண்ணு மாப்பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறது அவ்வளவு சரியா இருக்குமா? அவங்க குணமாயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேணா நீங்க கூட்டிட்டு போய் காமிங்களேன். மாயா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவ ஆசீர்வாதம் என் பொண்ணுக்கு என்னைக்கும் வேணும். அதனால போயிட்டு வந்துடலாம். மாயா, யோசிக்காதீங்க, நீங்களும் வாங்க. என் ஃப்ரெண்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். டிரைவர், வா போலாம். சரிங்க மேடம். என்னடா இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு. இன்னைக்கு அந்த டாக்டர் அம்மா கிட்ட மாட்டிக்க போறோம். எனக்கும் அதை நினைச்சதான் பயமா இருக்கு. இருந்தாலும் போகாம இருக்க முடியாதே. சரி, ஆண்டவ மேல பாரத்தை போட்டு போய் பாப்போம்டா. வா. போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப அந்த டாக்டர் முன்னாடி போய் நின்னா நம்ம வண்டவாளம் எல்லாத்தையும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுவாங்க. அந்த அம்மா ஒரு பொம்பளை ரவுடி மாதிரி. ஐயோ, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதோட நடந்த எல்லாத்துக்கும் நாம தான் காரணம்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. எல்லாம் நம்ம கைய மீறி போயிடுச்சு. இனிமே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. புத்திசாலித்தனமா டாக்டர் கிட்ட இருந்து தப்பிச்சோன்னு நினைச்சோம். இப்ப நாமளே தேடி வந்தா அந்த அம்மா கிட்ட மாட்டிப்போம் போல இருக்கு. ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க போலாம். இது வரும். எஸ், டாக்டர் மல்லிகா இந்த ரூம்ல தானே இருக்காங்க? ஆமா, சொல்லுங்க. நான் அவங்களோட ஃப்ரெண்டு தான். அவங்கள பார்க்க முடியுமா? டாக்டர் அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. இப்ப டிஸ்டர்ப் பண்றது சரியா இருக்காது மேடம். இல்ல, நான் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். 2 நிமிஷம் நான் அவங்கள பார்த்துட்டு போயிடுறேன். சரி இருங்க, அவங்கள கேட்டு வரேன். உங்க பேர் மேடம்? சாமுண்டீஸ்வரின்னு சொல்லுங்க. கண்டிப்பா பார்க்க ஒத்துப்பாங்க. வெயிட் பண்ணுங்க மேடம், கேட்டு வரேன். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. வயித்த கலக்குது. உள்ள போனது என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. ஏய், கொஞ்சம் சும்மா இரு. நீ வேற ஏதாச்சும் சொல்லி என் டென்ஷனை கூட்டாத. கம்முன்னு இரு. மேடம் உங்களை வர சொன்னாங்க. மல்லிகா, என்னாச்சு உனக்கு? ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. அதான் பதறி போய் வந்தேன். என்ன கண்ணெல்லாம் கட்டு போட்டிருக்காங்க? என்ன நடந்துச்சு? நான் உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் கார்ல வந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் வழியில கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்பதான் கார் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சி அதோட துகள்கள் கண்ணில் அடிச்சிருச்சு. அதனால கண்ணு கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கு. டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி கட்டு போட்டிருக்காங்க. ஒரு 1 மந்த்துக்கு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பவும் ஏன் ஃபங்க்ஷனுக்காக வரும்போது உனக்கு இப்படி ஆனதை என்னால தாங்கிக்கவே முடியல. ஏன் இவ்வளவு எல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதோ இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் நடந்துருச்சு. விடு, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். எப்படியோ இந்த டாக்டர் அம்மா கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சோம். ஒரு மாசத்துக்கு அந்த அம்மாவால பார்க்க முடியாது. அதுக்குள்ள உன் கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சிடணும். ஆ? வா. மேடம். சாமுண்டீஸ்வரி டிரைவரா? ஆமா மேடம். உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கணும். என்ன விஷயம் சொல்லுப்பா. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னீங்களா, அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஐயோ, ஆக்சிடென்ட் பத்தி கேக்குறானே. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி கார்ல வந்துகிட்டு இருந்தேன். அப்போ ஏசிய போட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த தடுமாற்றத்துல தான் நான் காரை மரத்துல மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். நான் நார்மலா தான் இருந்தேன். ஆனா ஏசி ஆன் பண்ண பிறகுதான் ஒரு மாதிரி கண்ணை இருட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஏசிய போட்டதும் ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு புரியல. ஐயோ, ஆக்சிடென்ட் எந்த இடத்துல ஆச்சு மேடம்? ஏசிய பத்தி இவ போட்டு கொடுத்துட்டாளே, இந்த டிரைவர் சும்மா இருக்க மாட்டானே. எதுக்குப்பா இதெல்லாம் கேக்குற? ஒன்றும் இல்லை மேடம், தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். சரி, உடம்பு பார்த்துக்கோங்க. சரிப்பா. என்ன யோசனையா இருக்க? என்ன விஷயம்? நம்ம எல்லாரும் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த டிரைவர் போய் டாக்டரை பார்த்தான். நானும் அதை வாட்ச் பண்ணேன். டாக்டர் கிட்ட அவன் ஆக்சிடென்ட் நடந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அநேகமா அவன் ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு போவான்னு நினைக்கிறேன். அங்க போனா அந்த மயக்க மருந்து மேட்டரை கண்டுபிடிச்சிருவான். அதுக்குள்ள அங்க போய் அந்த மயக்க மருந்து ஸ்ப்ரேவை நான் எடுத்துட்டு வந்தேன். சரி, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. அந்த டிரைவரால இப்பவும் நமக்கு தலைவலி தான். சரி, சீக்கிரம் போ. நல்ல வேலை, அந்த டிரைவர் பையன் இன்னும் வரல. மயக்க மருந்தை எடுத்துட வேண்டியதுதான். நீ எப்படி தேடினாலும் எதுவும் கிடைக்காதுடா. எங்களை எப்போ நீ கிட்டவே நெருங்க முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.